ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 90s கிட்ஸுக்கு எஸ்பெஷலி தெரிஞ்சிருக்கும். நடிகை சுகன்யான்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க புதுநெல்லு புதுநாத்து படத்தில் அறிமுகமாகி சின்ன கவுண்டர், மகாநதி, அன்னைக்கு இருந்த ரஜினியை தவிர்த்து எல்லா முக்கிய நடிகர்களோடும் கதாநாயகியாக நடித்தவங்க. அப்படி இருக்க 90ஸ்லேருந்து ஒரு 96 வரைக்கும் கேரியர் பீக்கில் அவங்க உச்சத்தில் இருந்த ஒரு சமயத்தில் அப்போ என்னாச்சுன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சினா வேறு எதுவும் இல்லைங்க. சன் டிவி அதாவது ஒரு வீரப்பன், அப்போ சந்தன கடத்தல் வீரப்பன் அவரும் ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக இருந்தாங்க. அவரை பேட்டி எடுக்க நக்கீரன் கோபால் போனார். அப்போ அந்த பேட்டியின் போது அவர் சொன்னதாக சொல்லி சுகன்யாவுக்கும் அன்று பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் மகனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குங்கிற மாதிரி, அதாவது இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்குங்கிற மாதிரி வீரப்பன் சொன்ன மாதிரி இவங்க சன் டிவியில் ஒளிபரப்புனாங்க. அப்பயே பார்த்திங்கன்னா அது அவங்களோட அன்றைய காலகட்டங்களில் பீக்கில் இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு கேரியர்லேயும் ஒரு டவுன் ஆச்சு. பர்சனல் லைஃப்லேயும் பெரிய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து சுகன்யா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டிஃபமேஷன் கேஸ் சன் டிவிக்கு அகைன்ஸ்டாக பண்ணாங்க. அப்படி இருக்க 2015 இதுக்கு ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. என்ன அப்படின்னா, அதாவது சன் டிவி தவறாக ஒளிபரப்பியிருக்காங்க. அதே மாதிரி சுகன்யா அப்பயே கிளைம் பண்ணது என்னென்னா, அதாவது வீரப்பன் சொன்ன தகவலே ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்டிங்னா பின்னாடி ஒரு ஆள் சொல்ல சொல்ல இவர் சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்கிறதும் அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்க 2015 இந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி பார்த்திங்கன்னா, அதாவது எந்த இதுனாலும் அதுக்கான உண்மை தன்மையை உணர்ந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வெளியிடணும். அப்படி இருக்க சன் டிவி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு கடிதம் மாதிரி அப்பாலஜி, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. ஆனால் அது பத்தாது. ஏன், என்ன காரணம்னா, இவங்க டெலிகாஸ்ட் பண்ணது ஏரில் போயிருக்குது. பத்திரிக்கைங்கிறது பிரிண்ட் மீடியா. அப்போ அதை ஒத்துக்கலை. அதை எதிர்த்து அந்த டைமில் சன் டிவி இந்த டிஃபமேஷன் கேஸுக்கு நஷ்டஈடெல்லாம் வழங்க மாட்டோன்னு ஃபர்தர் அப்பீலுக்கு போனாங்க. இந்த கேஸ் 2026 ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது சன் டிவிக்கு எதிராக சுகன்யா தொடர்ந்த அந்த வழக்கில் சன் டிவி 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வெளியிட நிரந்தர தடையும் விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு செய்தி வருதுன்னா அதுக்கான அந்த எடிட்டர், நியூஸோட எடிட்டருக்கு ரைட்ஸ் இருக்கும். எது பப்ளிஷ் பண்ணலாம், எது பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு செய்தி வருதுன்னா அதை நல்லா ஆராய்ஞ்சு பப்ளிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நீதிங்கிறது அவங்க இந்த நியூஸால் நிறைய இழந்திருப்பாங்க. மேலும் 96 சமயத்திலலாம் அது ஒரு அந்த டிவி தொலைக்காட்சி, அந்த டிவி பர்ட்டிகுலர் தனியார் டிவி ரொம்ப ஃபெமிலியர் நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. இன்றைய காலகட்டங்கள் மாதிரி டிஜிட்டல் மீடியாவோ இப்போ ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அதை எதிர்த்து அவங்க பதிவிடுற மாதிரி இன்றைக்கி வசதிகள் இருந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் வசதிகள் இல்லை. இந்த கேஸை சுகன்யா மேடம் 30 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஃபர்தர் அப்பீல்லாம் போய் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வெற்றிங்கிறது கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சேனலாக இருந்தாலும் அவங்க பப்ளிஷ் பண்ணுறது ஆத்தென்டிகேட்டடான்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ் ஒருத்தங்களை பற்றி போடுங்க. காரணம் என்னென்னா, அது அவங்கள மன ரீதியாக எவ்வளவோ பாதிக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க இத்தனை வருஷம் 30 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைத்த நீதி கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக நம்ம பார்க்கணும்.